ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருள் நாள் ரமலான் மாதத்தினுடைய துவக்கத்திலிருந்து அல்ஹம்து சூராவுடைய விளக்க உரையை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதுல அர்-ரஹ்மான் இர்-ரஹீம், அல்லாஹ்ங்கிறவன் அளவற்ற அருளாளனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தனக்குத்தானே அந்த புகழ் மாலையை சொல்லிக் கொள்கிறான். அல்லாஹ் எப்படி அளவற்ற அருளாளனாக இருக்கிறான் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய பல்வேறு பொன்மொழிகள் மூலம் எப்படியெல்லாம் இறைவன் அளவற்ற அருளை மனிதனுக்கு புரிகிறான் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். அதுல ஒரு பகுதியை நாம் பார்த்தோம். அல்லாஹ் செய்யக்கூடிய அருள்ல அடுத்த ஒரு முக்கியமான அளவற்ற அருள் என்னவென்று சொன்னால், மனிதன் தவறு செய்பவனாக அல்லது சில செய்திகளை மறந்து விடக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். மறதியில தப்பு செஞ்சிருவான், கொடுத்த வாக்கு மீறிடுவான். தவறுதலாக அவனை அறியாமல் வேண்டுமென்று செய்த தப்பு தனியா இருக்கிறது. தவறி போய் சில தவறுகள் மனிதன் திறந்து வருவது உண்டு. அப்ப இந்த மாதிரி தவறு மறதி போன்ற பலவீனங்களோடு மனிதன் படைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால அல்லாஹ் என்ன செய்யறான், படைச்ச ரப்புல் ஆலமீன் நம்மதான் இந்த மனுஷனை படைச்சிருக்கிறோம். அவனுக்கு தவறு ஏற்படக்கூடிய நிலையை உண்டாக்குனது நாம தான், அவனுக்கு மறதி ஏற்படக்கூடிய நிலையை உண்டாக்குனது நாம தான். அப்படின்னு எடுத்துக்கொண்டு தவறு மறதியின் காரணமாக நாம் என்ன பாவங்கள் நம்மிடமிருந்து வெளிப்பட்டாலும் அதெல்லாம் மன்னிப்பு கேட்காமலேயே மன்னிக்கப்படுது. அல்லாஹ் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னு கேட்டா, மறதியின் காரணத்தினால நாம் ஒரு பெரிய பாரதூரமான தப்பு செஞ்சிடறோம், அல்லது அந்த நினைவு இல்லாம யாவும் இல்லாம அது ஒரு தப்பு செஞ்சு போடுறோம். தவறுதலாக என்ன செய்யறோம், கையத்துக்குனா ஒரு கண்ணனை விட்டு கண்ணை கூடா போய் கண்ணை கூடாக்குறதுக்காக நம்ம கை உயர்த்தல. இப்படி தவறுதலாக சில பெரிய மேஜர் தப்புகள்லாம் நடந்து போயிடும். இப்படி நடந்து விடுமையானால் அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கிறான்னு சொன்னா, இதுக்கெல்லாம் பண்ணி நம்ம தவறப்பட்டு ஒரு ஆள் காலை மீசிவிட்டோம் அல்லது அவன் காயப்படுத்தி விட்டோம், தவறா செய்ய உதவுவான இன்னட்ட மீசி விட்டு சாதிக்கிற அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். லேசான மிதியாக இருந்தா சாரின்னா ஒத்துக்குவான், கொஞ்சம் அழுத்தமான மிதியாக இருந்தா திருப்பிட்டு இருந்தாரா கொடுக்குதான்னு செய்வான். அவனுக்கு திருப்தி அடைவான தவிர சாரிங்கிற வார்த்தைகள்லாம் நமக்கு செயல்பட்டு வராது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான்னு கேட்டா, அந்த தவறு மறதி போன்ற விஷயங்களை எல்லாம் ரொம்ப ஒரு சாதாரணமா எடுத்துக்கலாம். அல்லாம சரி நாளைக்கு பண்றோம், அது டக்குன்னு அதை யோசிக்காம நம்ம மனசுல இல்லாம அல்லாமல சத்தியமா நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்க கொடுத்தாவணும். அல்லாஹ் எப்ப நீங்க உழைத்து அவன் பேர்ல ஒரு சத்தியம் நினைக்கிறீங்களோ அது ஒரு இபாதத்தாயிரும். அதை நிறைவேற்றி தீரணும்னு வந்துடும். நிறைவேற்றலன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. அல்லாஹ் மேல சத்தியம் விட்டு அதை நிறைவேற்ற தவறு சொன்னா 10 ஏழைக்கு உணவளிக்கணும், அல்லது 10 ஏழைக்கு உடை வாங்கி கொடுக்கணும், அல்லது 3 நோன்பு வைக்கணும், அல்லது அடிமையை விடுதலை செய்யணும். இது மாதிரியான பரிகாரங்களை எல்லாம் ஒண்ணு செய்யணும். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த சத்தியம் செய்கிறத வேணும்னு யோசித்து திட்டமிட்டு செய்வீங்க பாருங்க, அதன்படி சத்தியம் செஞ்சீங்கன்னா நீங்க நிறைவேற்றணும், விட மாட்டேன். சும்மா வாய்ந்தவரை சொல்லிவிட்டீங்களா, அல்லாம ஆனந்த ஒப்புறான்னு சொன்ன பிறகு எப்படி யூஸ் பண்ண நீ அப்படின்னு போட்டு நான் விற்க மாட்டேன், அதுக்கு எந்த ஒரு பரிகாரம் இல்லைன்னு நல்லா சொல்றான். இப்ப லாயு ஆசிரியருக்கும் உள்ளாகும் வில்லகவி அபிமானிக்கும், உங்கள் சத்தியங்கள்ல வீணானவற்றுக்காக அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான். வளாக்கின் வாகினுக்கும் நீமா கசபத் கொடுக்கும், உங்கள் உள்ளங்கள் தீர்மானித்து செய்கிறது அதுக்குத்தான் தண்டிப்பான், நிறைவேற்றாது. சத்தியம் செய்வதற்கு நிறைவேற்றாமல் இருந்தீர்களேயானால் அல்லாஹ் வேற சத்தியம்னு சொன்ன காரணத்துக்காக தண்டிப்பான். எப்ப தண்டிப்பான்னு சொன்னா, நல்லா யோசிச்சு பார்த்து சத்தியம் தான் இதுதான், செய்யலன்னா இது மாதிரி ஏற்படும் அப்படி சொல்லுவான். ஒரு கோபத்துல வாய்ந்தவரை கொண்டாடி சண்டை வரும்போது போய் விட்டுருக்கோம்ல, இந்த மாதிரியான ஒரு வார்த்தை மாதிரி யோசிக்காமல் வாய்ந்தவர் வந்து விடுமையானால் அதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிற மாட்டேங்கிறான். எடுத்துக்கலாம் நினைச்சான்னு சொன்னான், எப்படா என் பேரை நீ எவ்வளவு கேர்லஸா யூஸ் பண்ற அப்படின்னு நல்லா எடுத்துக்கொள்வதாக இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம். அவன் இந்த தவறு மறதி மனிதனுக்கு உள்ள தவறு சொல்றான், வேறொரு பிளான் பண்ணி சொல்லல, என்பதற்காக தண்டிக்க மாட்டேன்னு சொல்றான் பாருங்க. இது கூட அளவற்ற அருள் தான்.
அல்லாஹ் வந்து அளவற்ற அருளாளனா இருக்கிற காரணத்தினாலதான், ரஹ்மானா இருக்கிறதுனாலதான் நம்ம தானே ஒரு படத்துல போயிட்டு போறாங்க, நம்ம பேர சொன்னா பயன்படுத்திட்டு போறாங்க, வேணும்னா சொன்னாங்க, தெரியாம சொல்லிவிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம மனுஷனா இருந்தா என்ன செய்யணும்னா நம்ம விளக்கணும். தெரியாம ஒரு காரியத்தை செஞ்சு விட்டோம்னு சொன்னா கையை வாங்குறோம், ஒருத்தர் கண்ணத்துல பட்டு சொல்லி நம்ம போய் வந்து விளக்கிக்கிட்டு இருக்கணும். ஏன் உள்ளத்துல உள்ள அவனுக்கு தெரியாது, தெரியாம தாங்க மேலும் அறிக்கல தெரியாம தாங்க பட்டுச்சுன்னு சொல்லணும். ரப்பல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியாம தான் எல்லாம் செஞ்சேன்னு சொல்ல தேவையில்லை. நீ தெரியாம செஞ்சியா வேணும்னு செஞ்சா அவனுக்கு தெரியுமே, உள்ளத்துல உள்ள அவனுக்கே தெரிகிறதுனால தெரியாமல் செய்வதற்காக வேண்டி நீ வந்து ஒரு மன்னிப்புக்காக தேவையில்லை, அதுக்காக பரிகாரம் தேவையில்லை, அதுக்காக கலங்க தேவையில்லை. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு சலுகையை தருகிறான். 2:225 சொல்றானா 2:286 நமக்கு ஒரு பிரார்த்தனையை எல்லாம் கற்றுத் தருகிறான். பிரார்த்தனை பக்ராவுடைய கடைசின்னு சொன்னோம்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து சொன்னாங்களே, ஃபாத்திஹா சூராவும் பக்ராவுடைய கடைசி வசனங்களும் ரொம்ப முக்கியமான வசனங்கள், யாருக்கும் கொடுக்கப்பட வேண்டாங்களே. அந்த வசனத்துல என்ன இருக்குன்னு கேட்டா அல்லாஹ் வந்து நமக்கு ஒரு துஆவை கற்றுத் தருகிறான். அல்லாஹ் வந்து மனிதர்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனையை பக்ராவுடைய இறுதியில சொல்லி தர்றான். அந்த பிரார்த்தனை என்னன்னு சொன்னா, ரப்பனா எங்கள் இறைவா, லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா, நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு ஏதாவது செய்து விட்டாலோ எங்களை தண்டிச்சிடாதே என்று கையாளவும் அல்ல. அல்ல என்ன ஏன் இப்படி கேட்க சொல்றான்னு கேட்டா, அவன் எதை தருவான்னு அர்த்தம் கேட்க சொல்லுவான். மறுபடிக்கு தண்டிக்கிறவனா இருந்தால் இப்படி கேட்க சொல்ல மாட்டான். தவறு செய்தால் தண்டிக்கிறவனா இருந்தால் இங்க கேட்க சொல்ல மாட்டான். எங்களை கேள்வியே கேட்டாலெல்லாம் நம்மளுக்கு பிரார்த்தனை செய்யலாம் கேட்டுருக்காங்க. ரப்பனா எங்கள் இறைவா, லா துஆஹிதுனா எங்களை பிடிச்சிடாத, எங்களை தண்டிச்சிடாத, இன் நஸீனா நாங்கள் மறந்து விட்டால், அவ் அக்தானா தவறுகளாக எங்களை மீறி நடந்த ஒரு காரியம் தவறுகளாக அர்த்தம் என்னன்னு கேட்டால் நம்மளை மீறி நடந்தது, எங்களை மீறி ஒரு தப்பு நடந்து விடுமையானால் அதுக்காக எங்களை தண்டிச்சிடாத. வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு சிரமத்தை சுமத்தியது போல எங்களுக்கு சிரமத்தை சுமத்தி விடாது. ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா, எங்களுக்கு வலிமை இல்லாத ஒன்றை எங்கள் மீது சுமத்துறாத. எங்களுக்கு எதுக்கு தாக்கத்து இருக்குமோ சக்தி இருக்குமோ அதை எங்களுக்கு சுமத்து, எங்களுக்கு தாங்க முடியாத எங்க விலகி வச்சிடாத. ஒவ்வொரு மனுஷனும் கேட்கணும்ல, அல்லாட்ட கேட்கும் பொழுது நீ என்ன வேணாலும் உங்களை பண்ணு, எனக்கு தாங்க முடியுமான்னு பார்த்து செய்யலாம் கேட்கணும். தாங்க முடியாத அப்படி சொல்லிச்சா பிறந்துடும், நம்ம அவுட் ஆயிடுவோம். அல்லாத எப்படி கேட்கணும், வலாத்து ஹம்மில்னா மாலா தாக்கத்தலனா, எங்களுக்கு எதை தாங்க சக்தி இல்லையோ அதை எங்க மேல சுமத்துகிறாரு, எதை தாங்கி நிற்போமோ உறுதியா நிற்போமோ அந்த மாதிரி சோதனை மட்டும் பண்ணிட்டு எங்களுக்கு தாங்க முடியாத சோதனை எங்கள் மீது சுமத்தி விடாது. வாப்பு அண்ணா எங்களுடைய தவறுகளை அலட்சியம் செய்துவிடு, வகுப்புள்ளனா எங்களை மன்னித்து விடு, வரஹம்னா எங்களுக்கு நீ அருள் புரிந்து விடு, அந்த மௌலானா நீந்தா எங்களுடைய மௌலானா எஜமான். மனுஷன் மௌலானான்னு சொல்லணுமா, மௌலானாண்டா எஜமான் அர்த்தம்ல, மௌலாண்டா எஜமான், மௌலானாண்டா எங்கேயும் எஜமான் அர்த்தம். இந்த அஜத்குமார்லாம் என்ன பண்றாங்க, அல்லாஹ் ஒரு சிவத்தை தங்களுடைய பட்டமாக்கிறாங்க, மௌலானா எங்கள் எஜமான். நம்ம சொல்ல வைக்கிறாங்க மௌலானான்னு சொல்லணுமா, மௌலானான்னு சொல்றது பெரிய பயங்கரமான சிற்கள். மௌலாங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தமா இருக்கிறது. ஒன்னு அடிமைன்னு அர்த்தம் இருக்கிறது, இன்னொன்று எஜமான் நேர் மாற்றமான அர்த்தம். அரபியில மட்டும் இந்த சிறப்பு இருக்குங்க, சில சொற்களுக்கு வந்து ஏழுக்கு மாறு 2 அர்த்தம் இருக்கும். நல்லவன் கெட்டவங்கிறது ஒரே சொல்ல அர்த்தம் இருக்கும். அப்படி 2 அர்த்தம் உள்ள சொற்கள் அது முடிவு நிறைய இருக்கிறது. அது மாதிரியான சொற்கள்ல உள்ளதான் என்னது மௌலாங்கிறது. மௌலான்னு சொன்னா அடிமை, மௌலான்னு சொன்னா எஜமான், நான் சொன்னா எங்கள் அர்த்தம். மௌலா பிளஸ் மௌலானா எங்கள் எஜமான் அல்லது எங்கள் அடிமை. எங்கள் அடிமைங்கிற அர்த்தத்திலே பயன்படுத்துறாரு. இந்த அஜய்குமார்கள்லாம் மௌலானான்ற நமக்கு அடிமை அவரு இல்ல. நம்மளை சொல்ல வைக்கிற எந்த அர்த்தம் சொல்ல அடிமை இல்லைன்னா எஜமான் தான். நீ அடிமைன்னு சொல்லிக் கொண்டாலும் அதுவும் தப்பு, நமக்கு அவர் அடிமை கிடையாது. அஜய்குமார்கள் வந்து யாரு அல்லாஹ்வுக்கு அடிமையை தவிர மனுஷனுக்கு அடிமை கிடையாது. அப்ப அடிமைங்கிற அர்த்தத்தில் மௌலானான்னு போட்டுக் கொண்டார்களே ஆனால் அதுவும் தவறு. எஜமான்கிற அர்த்தத்தை போட்டுக்கொண்டு நம்மளை எல்லாம் சொல்ல வைத்தார்களே ஆனால் நம்மளை அடிமையாக்குறாங்கல்ல, அவங்க தங்களை எஜமானாக்குறாங்க இல்லையா, அதனால தவறாகும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அந்த மௌலானா நீதான் எங்கள் மௌலா, நீதான் எங்கள் மௌலானான்னு சொல்றாங்க. அல்லாஹ் வந்து எதை தனக்கு சொல்லுமாறு சொல்கிறானோ அதை தங்களுக்கு சொல்லக்கூடியவர்கள் மார்க்கறிஞர்கள் உள்ளா வர்றாங்க. இந்த வார்த்தையை நம்ம சொல்லலாமா, இப்படி மக்களை ஏமாத்துறமே, மௌலானான்னு நமக்கு நாமளே போட்டுக் கொள்றோமே, இது செய்யலாமான்ற ஒரு அறிவு கூட இல்லாம ஒவ்வொருவரும் கையெழுத்து போடுவாங்க. அடுத்தவங்க மௌலானா பரவாயில்லை,
போஸ்டர்ல போட்டா பரவாயில்லை. இந்த அஜர்த்துமார்கள் பண்ற அநியாயம், கையெழுத்து போடும்போது மௌலானா மௌலவின்னு போட்டுதான் கையெழுத்து போடுவாங்க. எவனும் உலகத்துல எவனும் இப்படி போட மாட்டான். கையெழுத்திலேயே மௌலானாவும் சேர்த்து கொள்ளக்கூடியது, தங்களை தாங்கள் புகழ்ந்து கொள்ளக்கூடிய கையெழுத்துல பேர் தான் போடுவாங்க. யாரா இருந்தாலும் கையெழுத்துல பேர் போடுவாங்களே தவிர கையெழுத்திலேயே இந்த மௌலானா மௌலவி அல்ஹாஜ்லாம் போட மாட்டாங்க. போடக்கூடிய ஆள் இவங்கதான். அந்த மாதிரி பண்றாங்க பாருங்க. இருக்கிற சொல்றேன்னு கேட்டா அவ்வளவு சாதாரணமா இருக்கிறது. சொல்லுங்க மௌலானா, சொல்லுங்க மௌலானான்னு வந்து பேசுறாங்க. உலமாக்கள்கிட்ட பேசும்போது மௌலானான்னு பேசுறாங்க. எப்படி நீங்க பேசுவீங்க? மௌலானா அல்லாஹ்வுல நீங்க எப்படி மனுஷனை பார்த்து மௌலானா நீங்க? அந்த மௌலானா நீந்தான் மௌலானா, அந்த நீ அந்த மௌலானா அல்லாஹ் கற்றுக்கிறான் நமக்கு. நீந்தான் மௌலானா பொன்சுருனா அலல் கோமில் காபிரி, நிராகரிக்கிற மக்களுக்கு எதிராக யாரெல்லாம் நீ எங்களுக்கு உதவுவாயாக என்று சொல்லி நம்மளை ஒரு பிரார்த்தனைக்கு செய்யுமாறு அல்லாஹ் நமக்கு 2226 கற்றுத்தருகிறான். இந்த பிரார்த்தனை குர்ஆனை எடுத்து வச்சு மனப்பாடம் பண்ணிக்கொண்டு வாழ்க்கையில் நீ கேட்டு வரீங்க. நான் ஏற்கனவே முன்னுரையில் சொல்லியிருக்கிறேன். பக்ராவுடைய இறுதியில் வரக்கூடிய இந்த பிரார்த்தனைகள் உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். இதை மனப்பாடம் பண்ணி கேட்டால் இது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், உனக்கு சிரமத்தை சுமத்த மாட்டான். இதோட ஒரு பாக்கிய மனுஷனுக்கு என்னவானு, எனக்கு தாங்க முடிகிற சோதனையை விட்டான் எனக்கு சுமத்தணும் அப்படின்னு கேட்கறது தாண்டி ஒரு பிரார்த்தனை கிடையாது. அதனால இந்த பக்ரா குர்ஆனை எடுத்து வைத்து 226 வசனத்தை அப்படி மனப்பாடம் பண்ணிக்கொண்டு அல்லாஹ்விடத்துல என்ன செய்யுங்க, துஆ செய்யும்போது மொத்தத்தில் அர்த்தம் தெரிஞ்சா போதும். வரிக்கையோடு இது தேவையில்லை. இதுல வந்து நம்ம என்ன விஷயத்தை கேட்கிறோம் அப்படின்னு கேட்டோமே ஆனால் நல்லா தருவோம். அது போட்டேன் பாயிண்ட் என்ன தெரியுமா, இந்த பிரார்த்தனையில் நமக்கு அல்லாஹ் சொல்லி தர்றான், எங்களை பிடித்து விடாதே, மறந்தால் பிடித்து விடாதே, தவறுதலாக எங்களை மீறி நடக்கிற காரியத்திற்கு எங்களை தண்டித்து விடாதுன்னு அல்லாஹ் கேட்க சொல்றான். அவன் சொல்லித்தான் கேட்கிறோம், நம்மளே கேட்கல. அவன் கேட்க சொல்கிறான் என்று சொன்னால் அவன் அப்படி செய்வான், மறதிக்கு தண்டிக்க மாட்டான், நம்மை மீறி நடக்கிற காரியங்களுக்கு தண்டிக்க மாட்டான். ஏன் அப்படி தண்டிக்க மாட்டேங்கிறான்? அவன் அளவற்ற, அவன் ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளனா இருக்கிற காரணத்தினால அதை செய்ய மாட்டேன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி எந்த அளவுக்கு அவன் அளவற்ற அருளாளன்னு கேட்டா, இந்த ரமலான் மாசம் இருக்கு பாருங்களேன். ரமலான் மாசம் இருக்கிறது. ரமலான் நம்ம நோன்பு வச்சுக்கிறோம். பகல் நேரம் நல்லா பசிக்குது, வீட்டுல யாருமே இல்ல, நமக்கு நோன்புங்கிற நினைவே இல்லாம நம்ம பாட்டுக்கு எடுத்து போய் சாப்பிட்டுட்டோம். 4 பேர் இருந்தா யாரும் கொடுத்துருவாங்க, நோன்பு இருந்தா சாப்பிடுறேன். வீட்டுல எல்லாரும் வெளியே போயிட்டாங்க, நம்ம மட்டும் இருக்கிறோம், பசிக்குது, நமக்கு ரமலான்ங்கிற நினைவே இல்லை. தூங்கி எந்திரிச்சோம், எந்திரிச்சோட பசிக்குது, சாப்பிடுவோம்னு சாப்பிட்டு வீட்டு நல்லா ஒரு ஃபுல்லா வயிறு நிறைச்ச உடனே தொண்டை யாருமே என்ன செய்யறோம், நோன்பு ஆகும். ஃபுல்லா இழுத்தாச்சு, ஃபுல்லா இழுத்தோட என்ன வருது, ஆஹா நம்ம நோன்புல வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் நினைவு வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் நினைவு வந்ததுல இருந்து பேசாம சாப்பிடாம இருக்கட்டும். ஏன்னா அவன் திங்கல, அல்ல திங்க சொல்றான். அவன் நோம்பு கலா செய்ய வேண்டியதில்லை, நோம்பு முடியாது. எவ்வளவு காரணம் பாருங்க. மறதிக்கு தண்டனை இல்லைங்கிறது மாத்திரம் இல்ல, நீ மறந்துட்டு திண்டு விட்ட, நான் தானே உன்னை மறக்க வச்சேன். மறதியை உண்டாக்குறது நம்மளா பிளான் பண்ணிய மறதியை உண்டாக்கிட முடியும்? மறக்க வைக்கிறது அல்லாஹ் செய்யற வேலை, நம்மளுடைய சக்திக்கு மீறி போன ஒரு வேலை. நம்மள அல்லாவே மறக்க செஞ்சுட்ட காரணத்தினால அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, அவன் வச்சிட்டு போறான், திண்டு வரைக்கும் சரி, அவன் நோம்பையும் முடிக்கும் சோத்தையும் முடிக்கும் நினைக்கிறான். அல்லாஹ் சில பேர் மறுபடியும் எதுக்கு பண்றான்னு கேட்டா, நோம்புக்கு நோம்பு நன்மை கிடைச்சிருந்து அது நேரத்தில் அவனுக்கு ரிசிட்டு எழுதி வச்சுப்பாமல் இருக்கு. இவன் பகல்ல சோறு தின்பாண்டு, சோறு திங்கணும் நோம்பு வைக்கணும்னா எப்படி முடியும்? மறுபடியாக்கணும். மறுபடியாக்கிட்டான்னு சொன்னா சோத்தையும் கண்டுபிடுவோம், நோம்புக்கு நோம்பு வைக்கணும். கலா செய்ய வேண்டியதில்லை, அதுக்கு பிராயச்சித்தம் கிடையாது. அவ்வளவு பெரிய அளவற்ற அருளாளனாக இருக்கிறான். இந்த தவறு மறதிக்கலாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆரம்பத்தில் பைத்துல் முகத்தஸை நோக்கி மக்கள் எல்லாம் தொழுதுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லால தொழுகிற திசை ஆரம்பத்தில் மக்காவில் இருக்கிற காலம் வரைக்கும் காபாவை நோக்கி தொழுதாங்க. மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்த உடனே 17 மாசங்கள் ஜெருசலமில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதார்கள். மக்காவில் இருக்கும்போது ஆரம்பத்தில் காபாவை நோக்கி தொழுதாங்க. மதீனாவுக்கு வந்த உடனே மதீனாவில் உள்ள யூதர்கள் எல்லாம் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுவாங்க. மதீனாவில் யூதர்கள் இருந்தாங்க, அவங்க எல்லாம் பைத்துல் முகத்தஸ் இருக்கிற ஜெருசலத்துல அந்த பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை நோக்கி தொழுதாங்க. எவ்வளவு நாளைக்கு? ஒரு 16 அல்லது 17 மாசம் புகாரி உட்பட பல நூல்கள்ல ஹதீஸ் இருக்கிறது. அப்ப அந்த 17 மாசம் ஆன உடனே அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, நீங்க காபாவை தான் நோக்க வேண்டும். சுபகாவுங்க 2வது ஆரம்பிக்குதுல, அதுல அந்த மேட்டு வருகிறது.
سيقول السفهاء ما ولاهم من الناس ما ولاهم عن قبلتهم التي كانوا عليها قل لله المشرق والمغرب அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கிற திசையை நோக்கி உன் முகத்தை திருப்பு ஆனவர். மஸ்ஜிதுல் ஹராம்னா காபா, காபா இருக்கிற திசையை நோக்கி இனிமே தொழுவுகள் என்று சொல்லி சூரத்துல் பக்கராவுல செய்யக்கூடிய 2வது ஜுஸு இருக்கு பாருங்க, அதனுடைய ஸ்டார்டிங் அதுதான். கிப்லாவுடைய வரலாற்றில் தான் 2வது ஜுஸுடைய ஆரம்பமே சொல்லுகிறது. அந்த வசனம் இறங்கின உடனே அப்படியே காபாவுக்கு மாறிட்டாங்க. மாறின உடனே சில சஹாபாக்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ரொம்ப சந்தேகப்பட்டு கவலைப்பட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த 17 மாச காலம் நம்ம பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுகிட்டோமே, முதல்ல காபா வணக்கத்துக்குள்ள கரெக்ட், இடையில இப்ப காபா வணக்கத்துக்குள்ள கரெக்ட், பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுத நிலையிலே எப்படி ஒரு மூத்தா போயிட்டாங்களே, அவங்க சொல்லுதெல்லாம் என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு அவங்க கவலைப்பட்ட உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, வமாக்கான அல்லாஹுல் ஈமானக்கும், உங்களுடைய நல்லறங்கள் எப்பவும் அல்லாஹ் வீணாக்குவனாக இல்லை. பைத்துல் முகத்தஸ் நோக்கி ஏற்கனவே தொழுகிறீங்களா, பிரச்சனை இல்லை, அது செல்லும். நான் உங்களுக்கு சட்டம் தராம இருந்தேன், அதனால செல்லும் அல்லாஹ் எடுத்துக்கொள்றான். அப்ப கடந்த காலத்தில் நடக்கக்கூடிய சில தவறுகளை எல்லாம் கூட அல்லாஹ் கணக்கு எடுத்துக்கிற மாட்டேங்கிறான். ஒரு இடத்துல நின்று தொழுகிறோம், இருட்டு கரண்ட் இல்ல, உள்டா போச்சு இருக்கு, 3 கிழக்கு எது மேற்கு விளங்கல, நம்ம பாட்டுக்கு நினைஞ்சு கிழக்கு நோக்கி நின்று தொழ ஆரம்பிச்சிட்டோம். மேற்கு நோக்கி தொழுவதற்கு பதிலா இதுக்குள்ள ஒண்ணு திசை தெரியாம இப்படி தொழ ஆரம்பிச்சிட்டோம். தொழுது சலாம் கொடுத்து முடிச்சு பார்த்தா லைட் வருது, இப்படி நிக்கிறோம். ஆஹா டேஞ்சர் பண்ணிட்டோமே, மேற்கு இப்படி நிக்கிறது போல இப்படி நின்று தொழுவிட்டோமே, இப்ப என்ன பண்ணணும், திருப்பி தொழுவு சொல்லுவோமா வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டா ஐந்து மாசம் வந்து ஒரு சம்பவத்துக்குள்ளா நீ எங்க இருந்தாலும் அங்க எல்லாம் பாருங்க போப்பா அப்படிங்கிற கூட இல்ல, தெரியாம செஞ்சு விட்டியா, வேணும்னு சுயநிலையோடு இருக்கும்போது காபாவை நோக்கி முடியல இருக்கா இருக்குதா, அல்ல பிரயாணத்துல போகும்போது திசையை கணக்கு பண்ண முடியலையா, அல்ல திசையை கணக்கு பண்ண முடிஞ்சு ஆனா உனக்கு வந்து திரும்பி உட்கார முடியல, பஸ் வந்து இப்படி கணக்கு போயிட்டு இப்படி திரும்பி உட்காந்து சொல்ல முடியுமா, பஸ்ல போயிட்டு இருக்கும்போது போக வேண்டி இருக்கிறது, பஸ் கிழக்கு திசையை நோக்கி என்ன ஈசிஆர்ல போயிட்டு இருக்கிறது, அப்ப ஈசிஆர்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம இப்படி திரும்பினோம்னா ஒரு பிரேக் அடிச்சா கொஞ்சம் போயிருமா, எப்படி சொல்லுவது, அப்ப நம்ம உட்கார முடியுமா முதல்ல, அப்ப கிழக்க நோக்கி தான் வண்டி போகுதா, கிழக்க தொழுது போ இப்படி சொல்லக்கூடியவனா இருக்கான். எப்படிதான் நீ கிழக்க நோக்கி தொழுவ, இப்படி கேட்க மாட்டான். அப்ப முடியாத நேரத்துல வந்து நீங்கள் அதை கொஞ்சம் மென்மையா பார்த்துக்கிறீங்க, வேற மாதிரி செஞ்சுக்கிறீங்க என்று சொல்வது கூட ஒரு அளவற்ற அருள் தான். அதே மாதிரி ஒரு தொழுகிறோம், நின்று தொழுவ முடியலையா, உட்கார்ந்து தொழுவோம், அதுக்கு முடியலையா படுத்து தொழுவு, உலசையில் இருந்தா ஜுரம் திரும்பியா டைம் பண்ணுங்க. இப்படி எல்லாம் அல்லாஹ் கொடுக்கிற அந்த இபாதத்துகளை கொடுக்கிற சலுகைகள் இருக்கு பாருங்க, அதுல நம்முடைய அளவற்ற அருள் தான் தெரியுது. கட்டு முடியாது, சுத்தால் ஜாவிட தண்ணியில வந்து ஊர் செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொன்னா அவன் சொல்லலாம் தானே, சொன்னா மறுமையில் கண்டிப்பா மாட்டேன்னு போனீங்கன்னா பிடிச்சி உதைக்குவான், அவனுக்கு செய்ய முடியும். ஆனா அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, இவனுக்கு மனுஷனுக்கு முடியுமான்னு கேட்கறான். நோம்பு இருக்குது, எல்லாரும் நோம்பு சொல்லலாம்ல, நோம்பு சொல்லிட்டு என்ன பண்றான், பிரயாணத்தில் இருக்கிறியா வேற நாள்ல வச்சுக்க, நோயாளியா இருக்கிறியா வேற நாள்ல வச்சுக்க, கல்லாத வயசா போச்சு வைக்கவே ஏழாதா வேற நாள் கொண்டு வராத, கல்லாத வயசுக்காரனுக்கு வேற நாள்ல வச்சு சொல்ல முடியாது, அதுக்கு மேல கல்லாத வயசா போடுவோம் வேற நாள்ல. இப்ப கல்லாத வயசுக்காரனுக்கு என்ன பண்ணனே, உனக்கு வசதி இருக்கும்னா ஒரு நோம்புக்கு ஒரு ஏழைக்கு சொல்லக்கூடும், 30 நாள் நோம்புக்காரனு 30 வேலைக்கு சொல்லக்கூடாது, புரிஞ்சு வச்சுக்கல, அது வசதி இருந்தா அதனுடைய உபயோகிப்பா இப்படி அளவற்றாரு. இந்த அல்லாவுடைய அருள் எப்படி இருக்குன்னு கேட்டா, இந்த அருளை சொல்லுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசிச்சு சொன்ன ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. அல்லாவுடைய அருளை நினைச்சு சிரிச்சு கடவாய் போய் பெருகிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப குறைவாக சிரித்து இருக்கிறார்கள். சும்மா புன்னகை கொடுப்பார்கள், உங்களுக்கு தெரியும் மகாண்ட கடவா குழந்தைகளோடு தெரிக்கிறது வந்து ரொம்ப குறைவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில. அப்படி நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டா, ஒரு ஆள் இவங்க ரமலான் மாதம், அவனுடைய அளவுக்கு அருள்னு சொல்றேன், ரமலான் மாதம் ரசூலுல்லாஹ் வந்து நான் நாசமா போயிட்டேங்கிறாரு. ரமலான் மாசத்துல வந்து பகல் நேரத்துல நான் நாசமா போயிட்டேங்கிறாரு. என்னப்பா நாசமா போயிட்ட ஹலச்சுங்கிறாரு, அழிஞ்சிட்டா முடிஞ்சு லைஃபை போச்சுங்கிறாரு. என்னப்பா அனுபவிச்சு நோம்பு வச்சுக்கிட்டு பகல் நேரத்துல நான் வந்து குடும்ப வாழ்க்கை ஈடுபட்டேன், நோம்பு வச்சுக்கிட்டு பகல் நேரத்துல என்னால கட்டுப்படுத்த முடியாம நான் வந்து குடும்ப வாழ்க்கை ஈடுபட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி வேண்டும் என்று ஒரு நோம்பை முடித்தாரையானால் அதுக்கு மார்க்கத்துல பரிகாரம் என்னன்னு கேட்டா, ஒண்ணுக்கு அறிவு உண்டு. நோம்பு வேணும்னு முடிச்சுக்க கூடாது, நோய்க்கு முடிக்கலாம், பிரயாணத்துக்கு முடிக்கலாம், மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு பலவீனம் ஏதாவது ஒண்ணு இருந்தால் ரீசன் இருந்தாலும் முடிக்கலாம்.
நல்லா முடியுங்கிற நேரத்தில் நோன்பு முடிச்சோம்னு சொன்னா அதுக்கு பரிகாரம் என்ன? ஒரு நோன்பு வேண்டும் என்று முடித்தால் 60 நோன்பு ஷஹ்ரைனி முத்ததாபிஐனி, தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு வைக்கணும். ஒரு கடுமையான ஒரு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்குறோம். அப்ப இவர் வந்துட்டாரு. அப்ப 2 மாசம் நோன்பு வைக்க ஏறலண்டா என்ன பரிகாரம் கேட்டா, 2 மாசம் ஒரு நோம்பையே முடிச்சவனுக்கு 2 மாசம் கொடுக்க முடியும். அப்ப 2 மாசம் நோன்பு வைக்க முடியல என்று சொன்னா 60 ஏழைக்கு வந்து உணவு கொடுக்கணும். 60 ஏழைக்கு என்ன செய்யணும்? உணவு கொடுக்கணும். இப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த பரிகாரத்தை சொல்லி காட்டுறான். இவர் வந்து என்ன செய்யறாரு? நாசமா போயிட்டு இருந்தவன ரசூல் ஃபர்ஸ்ட் வந்து அடிமை விடுதலை செய்யணும். நோன்பு கொடுக்கணும்னா ஒரு அடிமையை விடுதலை செய்ய வந்த வசதி இருக்கான்னு கேட்கிறாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னவுட அப்ப ஒரு 2 மாசம் தொடர்ந்து நோன்பு வைக்குது. அதுக்கெல்லாம் முடியாது, நமக்கு முடியாது. ஒரு நாள் இந்த மாதிரி போயிட்ட 2 மாசம் ஒரு நாள் ஒண்ணு அவன் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியல. 2 மாசம் குடும்பத்தில் ஏற்பாடு நினைக்கிறேன். 2 மாசம் தொடர்ந்து என்னால வந்து நோன்பு வைக்க இயலாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த ஆள் சொல்றாரு. அப்படியா? அப்படின்னா ஒரு 60 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. 60 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்குறது அதுவும் இல்லையே. அவர் சொல்றாரு, அந்த வந்தாலே அடிமையும் இல்லை விடுதலை செய்வதற்கு, 2 மாசம் தொடர்ந்து நோன்பு வைக்கிறதுக்கு சக்தி இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணனே, ஒரு ஏழை 60 ஏழைக்கு உணவு கொடுப்பார், அதுவும் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? சரி மனச மார்க்கறியா தப்பு பண்ணிட்டான், உணர்றான். 4 பேர் வசூல் பண்ணியாச்சு, ஒரு 60 ஏழைக்கு உணவு கொடுக்கறதுக்கு என்ன வேணுமோ அதை கலெக்ஷன் பண்ணி கொடுப்போம். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? உங்களுடைய உணவுலாம் கொண்டு வாங்கப்பா, இந்த ஆள் பாவம் 60 ஏழைக்கு உணவு கொடுக்க வேண்டியது, பரிகாரம் வேண்டி இருக்குது, அதுக்கு உங்களால வேண்டுதெல்லாம் கொண்டாந்து கொடுங்க. ஒரு மூட்டை அளவுக்கு நிறைய பிரச்சனை அபரிசமான உணவு ஒரு 60 பேருக்கு தேவையான அளவுக்கு தேவை, அது 60 பேர் கொடுத்துருவான். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை கொண்டு போய் மதீனாவில் இருக்கிற ரொம்ப ஏழைகளா பார்த்து நீ கொடுத்துட்டு வா, உனக்கு அந்த முடிச்ச பரிகாரத்துக்கு சரியா போயிடலன்னு அவர் சொல்றாரு. ஏழைக்கு கொடுக்குறதா? மதீனாவில் நான் தானே பெரிய ஏழைகிறார். மதீனாவில் இருக்கிற மக்கள்லயே எனக்கு மேல ஏழை யார் இருக்கிறா? நான் தான் உண்மையில பெரிய பரம ஏழை, எனக்கு முடிஞ்ச ஒரு ஏழை இருந்தது நான் மட்டும் கொடுப்பேன். அப்படி நானே வச்சுக்கிறது என்ன சொல்றாருன்னு கேட்டா, நானே இதை வச்சுக்கவே முடியாது. ரசூலுல்லாஹ் கேட்டு சிரிக்கிறாங்க, இதுதான் சிரிக்கிறாங்க. இந்த ஆள் சொன்ன வார்த்தையை கேட்டுக்கிட்டு என்ன அது இல்லைங்கிறார், இதுவும் இல்லைங்கிறார், நம்ம வசூல் பண்ணி கொடுத்தா அதையும் கையில வச்சுக்கிட்டு நான் தான் பரம ஏழைங்கிறாரு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. கடவாய் பண்ணக்கூடிய அளவுக்கு சிரிக்கிறாங்க. சிரிச்சு நினைச்சாங்க, எடுத்துட்டு போ உன் குடும்பத்தில் கூடுட்டாங்க. இது என்ன அர்த்தம் கேட்டா, பரிகாரம் செய்யறது வேணும், பரிகாரமே செய்ய ஏழை என்ன செய்ய பிடிச்ச நசிக்கப்படலாம்ல, பரிகாரம் செய்யத்தான் வேண்டும். அதுவும் ஏழை ஒருத்தன், அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் ஒண்ணும் இல்ல. ரசூலுல்லாஹ் சிரிச்சுட்டாங்கல்ல, கோபப்படல, சிரிச்சுட்டாங்கன்னா இல்லைன்னு அர்த்தம். முடிஞ்சாதான் செய்யணும். உனக்கு சோறும் ஒரு கையாளல, 60 நோன்பு வைக்கல, பரிகாரத்துக்கும் வசதி இல்லை, இன்னும் பரமையில இருக்குல்ல, தௌபையும் போய்கிட்டு இருப்பா. அவன் அளவற்ற அருளாள் இதுதான் ஒண்ணு இருக்கு. ரப்புல் ஆலமீன் வந்து எவ்வளவுக்கு ரஹ்மானா கருணையாளனா இருக்கான்னு பாருங்க. இந்த அளவுக்கு கருணையை வடிக்கிறார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. இது மாதிரியான ஏராளமான நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய அளவற்ற அருளுக்குரிய எடுத்துக்காட்டு. சலுகை இபாதத்தில் வரக்கூடிய சலுகைகள் தனி பட்டியல் போடலாம். இபாதத்தில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சலுகைகளையா எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சலுகைக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா அவன் கருணை பொங்கி வெளியிடுவதால் காரணமா இருக்கிறது. அடுத்து என்னன்னு கேட்டா, சில விஷயங்கள் நமக்கு அல்லாஹ் வந்து தடுத்திருப்பான், அதை செய்யாது இது செய்யாதுன்னு. ஆனால் ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாயிரும். செய்யக்கூடாதுதான், செய்யக்கூடாதுங்கிற காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிர்பந்த நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுவோம். அந்த நிர்பந்த நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம்னு சொன்னா அதை செஞ்சுதான் தீரணும், ஒரு வழி இல்லை, செஞ்சுட்டோம். எப்படிதான் செய்யணும்? சாக வேண்டியவாடா, நீ எப்படி செய்ய நல்லா கேட்பானா? கேட்க மாட்டேங்கிறான். எப்படி சொல்றான் அல்லாஹ்? 5:3 5வது அத்தியாயம் 3வது வசனம், 2வது அத்தியாயம் 123வது வசனம், 6வது அத்தியாயம் 145வது வசனம், 16வது அத்தியாயம் 115வது வசனம். இது எல்லாத்தையும் எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, 4 உணவுகள் உங்களுக்கு ஹராம் என்று எல்லாம் சொல்றான். இந்த 4 வசனங்கள்லையுமே அல்லாஹ் சொல்லக்கூடிய மேற்கு என்னன்னு கேட்டா, பன்றி வந்து உங்களுக்கு ஹராமு, சாப்பிடக்கூடாது. தானாக செத்து போன பிராணிகள் இருக்குல்ல, அறுக்காம அந்த மாதிரி பிராணிகளை நீங்க என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. இரத்தம் நீங்க வந்து சாப்பிடக்கூடாது. அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்காக பூஜிக்கப்பட்டது, படையல் செய்யப்பட்டது, அதுகளை நீங்க சாப்பிடக்கூடாது. அல்லாஹ்வை தவிர மற்றவங்களுக்காக வேண்டி படையல் செஞ்சுட்டாங்க, பூஜை செஞ்சுட்டாங்களா, அதை நீங்க என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது என்று 4 வகையான உணவுகளை ஹராம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். சொல்லி காட்டி என்ன சொல்றான்னு கேட்டா, சம நீங்க துர்ற வைர பாகின் வலா ஆதின் வலா இஸ்ம அலைஹி,
எவன் ஒருத்தன் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு விடுகிறானோ, நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு விடுகிறானோ, அந்த நேரத்தில் அவன் அதை சாப்பிட்டு விட்டானே, ஆனால் பல இஸ்ம அலைஹி, அவன் மீது எந்த பாவமுமே கிடையாது, அவன் மேல எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது, எந்த குற்றமும் கிடையாது என்று நபிகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலை குர்ஆன்ல சொல்லி காட்டுறோம். அப்ப அந்த ஹராம் என்று நம்ம சொல்வதற்கு வைக்கப்படுறோம் பன்றின்னு சொல்லி, அதுக்கு வாயக்கொள்ளும் சொல்றதை நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு உணவை கூட, செத்து போன ஆட்டை கூட, வெட்டத்தை கூட, பூஜை செய்யப்பட்ட பொருள்களை கூட நமக்கு ஒரு நிர்பந்தம் வரக்கூடிய நேரத்தில், நமக்கு ஒரு பசி வருது, தாங்க முடியல, உணவு இல்லை, அதை சாப்பிட்டா தான் உயிர் பிழைக்க முடியல, செத்து போயிடுவோம், வீட்லயும் அரிசி இல்லை, எவன்கிட்ட கடன் கட்டால் தர மாட்டேங்கிறான், தர்மமும் கிடைக்க மாட்டேங்குது, அப்ப நம்ம வாழணும், உயிர் பிழைக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் சாப்பிட்டுக்கணும். இந்த நிர்பந்தங்கிறது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாவுற கண்டிஷனுக்கு போனவன்னு சொல்லல. ஒரு சஹாபி கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நிர்பந்தம் என்ன, எது நாங்க அந்த ஹராமானதெல்லாம் இந்த மாதிரி கட்டத்துல எங்களுக்கு அது ஹலாலாகும் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு நாளைக்கு ஒரு தடவை வயிறார ஒரு பால் தானே உணவு, பால் கிடைக்கல என்று சொன்னா காலையில ஒரு தடவை பால் குடிக்கணும் வயிறார, மாலையில ஒரு தடவை பால் இருந்தணும், பாலையை சாப்பிட்டு இருந்துருவாங்க, அது நல்ல ஒரு உணவு. அது கூட கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவன் நிர்பந்தத்துக்கு ஆளானவன், உனக்கு ஹராம் அந்த நேரத்தில் ஹலாலாகிவிடும் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒருவர் காலையிலும் சாப்பாடு இல்லை, மத்தியானம் செத்து போறதுக்கு தேவையில்லை, ஒரு நாள் 24 மணி நேரம் சாப்பாடு கிடைக்கலையா, இவன்ட்டு கடன் தரமாட்டேங்கிறான், கடனும் தரமாட்டேங்கிறான், பிச்சையும் தரமாட்டேங்கிறான், வச்சுட்டு வாங்குறதுக்கும் வழி இல்லை, அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலாம், என்னத்தையாவது பண்ணி நாயம் எடுத்து போய் சாப்பாடு சாப்பிடு, கூட்டம் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, விளக்கம் இருக்கிறார்கள். இதை நம்ம இந்த வசனங்கள் வழியாக அல்லாஹ் சலுகை தருவதை பார்க்கிறோம். அப்ப நெருக்கடியான ஒரு நிலை ஏற்படக்கூடிய நேரத்தில் கட்டுக்குடியை காட்டாம இதெல்லாம் கூடாதுப்பா, முடியவே ஒரு கடுப்பு ஆரம்பித்தியா, ஓ இதுதான் பரவாயில்லைங்க, திங்கிறது முக்கியமான அகீதா, இறை நம்பிக்கை, அதுல நம்ம காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. 2 அல்லான்னு சொல்லலாமா, பன்றியை திங்கிறதோட 2 அல்லான்னு சொல்ல புரிய கொடுக்கலாம். பன்றியை திண்டா அதுக்கு நிரந்தரமான நலன் கிடைக்காது, அது கொடுக்கணும் தன்னை கொடுத்துட விளையாடுவான், சொர்க்கத்துக்காக போட்டுருவான். அல்லாத இல்லைன்னு சொன்னா, 2 அல்லான்னு சொன்னா, 10 கடவுள்னு சொன்னா அது இணை கற்பிக்கலாயிரும். இணை கற்பிக்கிறது மன்னிப்பு கிடையாது, நிரந்தரமான நரகம். அப்ப இந்த பன்றி இது மாதிரி தடை செய்யப்பட்டவை இதெல்லாம் சாப்பிடுறதை விட பெரிய குற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லாவே இல்லைன்னு சொல்லுவது, அல்லாவுக்கு இணை கற்பித்தல். நெருக்கடிக்கு ஆளாகும்போது அழிய பண்ணலாங்கிறான் அல்ல, நம்ம எவ்வளவு கர்மன்னு பாருங்களேன், கூட இப்படி போய் நீ உண்டாக வேண்டும் நீ அப்படின்னு சொல்லாம, இல்லாமல் உக்குரிக ஈமான், ஈமான் உள்ளத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய நேரத்தில் நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டு இணை கற்பிக்கிற வார்த்தையை ஒருவன் சொல்வானையானால் அவன் மீது குற்றம் இல்லை. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் இல்லைன்னு சொல்றான், குத்து விடுவாங்க, அல்லாஹ் இல்லைன்னு போயிட்டு வேண்டியது, அல்லாஹ் இல்லைன்னு சொல்லி இல்லை கொண்டு விடுவாங்களாம், கொள்றான் சாவன் அப்படின்னு போக சொல்லி எல்லாம் கட்டளை விடல, கொன்றாலும் பரவாயில்லை அப்படி சொல்ல சொல்ல ஜெயராம்னு சொல்றாங்க, இதனால குத்துக்குலாம் தெரியும் பெற்று தலையை சீவான் இருக்கு, ஜெயராம் பேச வேண்டியதான், அது ஒண்ணு குற்றம் கிடையாது. அது அல்லா சொல்றாங்க, படைச்ச இறைவன் சொல்றான், இதை கரெக்டா வச்சுக்க, கல்புல அந்த நம்பிக்கையை வச்சுக்க, கரெக்டா வச்சுக்க, அல்லாதான் வச்சுக்க, உள்ள அளவு முக்கியம். நீ வாழ்ந்தா அவ்வளவு நன்மை செய்வ, இது நல்ல காரியங்கள் செய்வ, நாளைக்கு ஒரு பிராயசித்தம் தேடுக, நாளைக்கு அவனுக்கு இஸ்லாத்தை எடுத்துள்ள வாய்ப்பு இருக்கும், சும்மா எனக்கு சாப்பிட தேவையில்லாம அப்படிங்கிறவங்க எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, இல்லாமல் ஊக்குவிக்க கல்பு முஜ்மஇன்னும் ஈமான், கல்பு ஈமானில் நிறைந்து இருக்கக்கூடிய நேரத்தில் நிர்பந்தத்திற்கு ஆளானானால் இணை கற்பிக்கிற சொற்களை பேசினாலும் குற்றம் கிடையாது, அதுக்கு எல்லாம் பிடிக்க மாட்டான். அதை சொல்லிட்டு செத்தாலும் குற்றம், அது ஒரு விஷயம், அது ஒரு நிலை. அப்ப நான் வாங்கினால கூட பிலாலையும் நம்ம பார்க்கிறோம், அதே மாதிரி அம்மாறு வழியிலும் பார்க்கிறோம். பிலால் என்ன பண்ணாரு, சுடுமண்ணல்ல போட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அவர் அகழ்ந்து இருந்தாரு. சில சகாபாக்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, வாய் அளவுல ஆமரா நீங்க கலந்து போட்டாங்க, அடிவாங்க எழுதிப்படி வேஸ்ட் ஆகலாம் வந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரும் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பிலால் மாதிரி 1-2 பேர் என்ன பண்ணாங்க, சுடுமண்ணல்ல போட்டு கலத்துவாங்க. 2 சொல்லு அல்ல 10 அல்லான்னு சொல்லு, நிறைய கடவுள்னு சொல்லணும் கூட, அகது வேகன் ஒருத்தனா 2 கிடையாது. நீ சுட்டாலும் ஒருத்தனா, துண்டுக்குதா வெட்டினாலும் ஒருத்தனா, என்னை வருத்தாலும் ஒருத்தனா, அதுல மாற்றம் கிடையாது. உள்ளத்துல உள்ளவன வாங்கி பேசுறாரு யாரு, பிலால். அப்படி கொஞ்சம் பேர் ஒரு 5% பேர் இருந்தாங்க, அவங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கல.
நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா மறைச்சுக்கிட்டாங்க. அடிப்பான், சித்திரவதை பண்ணுவான், கொடுமைக்கு ஆளாக்குவான். இல்ல நாங்க அவருக்கு அவர் ஆள் கிடையாது, எங்களுக்கு ஒரு சந்தனமே கிடையாது, சும்மா போய் பார்த்துருவாங்க, வேடிக்கை பார்க்க போனேன், இந்த மாதிரி என்ன செஞ்சிருவாங்க சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். அப்ப உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி இந்த மாதிரி செய்வதை கூட அல்லாஹ் என்ன செய்யறான், அவளை எதை கடுமையான குற்றமா எடுத்துக் கொள்கிறானோ அதற்கு கூட மன்னிப்பு தருவதாக அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இதுலையும் அவனுடைய அளவுக்கு அருள் விளங்குவதை பார்க்கணும். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்யறான், செய்யணும்னு முயற்சி பண்ணிட்டான், செய்யாமல பாதிலே இறந்து போயிட்டான். செய்யணும்னு ஒரு வேலையை ஆரம்பித்து அதை நிறைவுபடுத்தாமலே இறந்து போயிட்டான். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா நிறைவுபடுத்தின கணக்கு எழுதுறான். அதுக்கு தானே வந்தான், பள்ளிவாச கட்டன்னு இறங்கிட்டாங்கல்ல, நீயத்தை வச்சுட்டாங்கல்ல, அதுக்கான முயற்சியில் இறங்கிட்டாங்கல்ல, அஸ்திவாரம் போட்டு வாழ்க்கை உட்காந்துட்டான். அவனுக்கு என்ன கணக்குன்னா பள்ளிவாசல கட்டி முடிச்சான்னு கணக்காயிரும். அவன் அஸ்திவாரம் போட்டு அவன் சேர்ந்து விட்டான். அவன் புள்ள குட்டிகளை நிறைவேற்றாம விட்டாங்க, அவன் நல்லா பிடிக்க மாட்டான். அவன் ஒரு பள்ளிவாசலை கட்டி எழுப்பி விட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில நல்ல காரியங்கள் எதையாவது ஒருவன் செய்துவிட்டு அரைகுறையா போட்டு ஓடினான்னு சொன்ன நம்ம அரைகுறையா போட்டு கூலி கொடுப்பீங்களா? ஒருத்தர் கூப்பிடுறீங்க, கூலி கொடுக்குறீங்க, பாதி வரை ஓடி போயிட்டாங்க, அந்த பாதி வரை கூட கூலி கொடுக்க மனசு வராது. கூலி முழுசா முடிச்சுட்டு போனா கூலி கொடுக்கலாம், என்னோட பாதி விட்டு போயிட்டு வேற நான் எங்கடா பிடிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா இந்த மாதிரி பாதியில விட்டுட்டு போறாங்க எங்க அங்க போயிடுறது, பாதியில விட்டு ஓடி கூடாது, பாதியில விட்டு அங்க ஆகிரத்துக்கு சேர்ந்துருது. அந்த பாதியில விட்டுட்டு அல்லாஹ் விட்டான்னு ஓடி போயிட்டோம்னு சொன்னா நம்ம அந்த காரியத்தை செஞ்சோன்னு எடுக்கிறான் பாருங்க. இது அவனுடைய அளவுக்கு அருள் விளங்குகிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 4வது அத்தியாயம் 100வது வசனத்தில் சொல்கிறான், ஹாஜிரு சபீலில்லா, யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்து சொந்த நாட்டை துறந்து இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியல, வாழ்ந்தா இஸ்லாத்தை விட வேண்டிய வந்துடும் போல இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு நாடு என்று கருதி ஒரு நாட்டை விட்டு ஓட வேண்டிய நிலைமை சில பேருக்கு ஏற்படுமையானால் அப்படி ஹிஜ்ரத் செய்து போய் ومن يخرج من بيته مهاجرا الى الله ورسوله ثم يدركه الموت, போற வழியில மௌத்தாகிறான். இந்த ஊரில் இருந்து சரியே இல்லை, நல்ல ஊரில் மதீனாவுக்கு சேர்ந்துடும் அப்படின்னு மக்காவுக்கு வெளியே வரனா மூத்தவிடான். எங்க போய் சேரல, மதீனாவுக்கு சேரல. இப்படி யாராவது செய்து விட்டார்களே ஆனால் அவனுடைய கூலி அல்லாஹ்விடத்தில் ரிக்கார்ட் ஆகிவிட்டது, முடிஞ்சிருச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேலையை, முடிச்சுட்டான், கூலியை கொடுத்துருமே அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தபூக் யுத்தம் ரொம்ப நெருக்கடியான கட்டத்தில் நடந்த ஒரு யுத்தம். தபூக்கு போயிட்டு இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மூளையும் கல்லையும் அடிபட்டு சிரமப்பட்டு இந்த களத்துக்கு வர்றீங்க, இதுக்காக உங்களுக்கு கூலி கிடைக்க போகுது, எதுவுமே இல்லாம இந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டே சில பேர் கூலி வாங்க போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க எல்லாம் ஒரு யுத்தத்துக்கு போறதா இருந்தா அந்த காலத்துல கரடு முரடான பாதைகள்ல மழை எல்லாத்தையும் தாங்கி கொண்டு கஷ்டப்பட்டு போகணும். அப்படி பிரயாணம் பண்ணி நீங்க எல்லாம் வர்றீங்க பாருங்க, இப்படி வரும்போது உங்களுக்கு நல்லா கூலி வரும்போது உங்களோட வராத சில பேருக்கும் நல்லா கூலி கொடுக்க போகிறான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யாரும் சொல்லாது யாரு நாங்க தான் உங்களோட வந்துட்டு போகிறோம், உங்களோட வராத ஆட்களுக்கு கூலி தருவான்னு சொல்றீங்களா யாருன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவங்க மதீனாவில் இருக்கிறாங்க, அவங்க வரணும்னு ஆசையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு மார்க்க ரீதியாக அவங்களுக்கு உடல்நல சரியில்லை, வரத்தான் விரும்புறாங்க, நோயின் காரணமாக தக்க காரணத்தினால் அவர்கள் வராம இருக்கிறாங்க, உள்ளமெல்லாம் இதுவா இருக்கு அவங்களுக்கு. அதனால நீங்க எல்லாம் யுத்தத்தில் கலந்து கொண்டால் உங்களுக்கு என்ன கூலி எல்லாம் தரப்போகிறானோ அந்த கூலி அங்க உள்ளவங்களுக்கு தரப்போறான். சொந்த ஊர்ல மதீனாவில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் கூலியை தருவான்னு சொல்லி ரசூல் சொல்றாங்க. மதீனாவில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு நோய், ஒரு தங்கடம், ஒரு தக்க காரணம் அவர்கள் தடுத்து நிறுத்தி விட்டது வந்திருக்காங்க, வரத்தான் இருந்தாங்க. திடீர்னு ஏதோ ஒரு நோயினால வர முடியல, மனசெல்லாம் இங்கதான் அவங்களுக்கு இருக்கிறது. அதனால அவர்களுக்கு உங்களுக்கு தரக்கூடிய அவங்களுக்கு அல்லாஹ் தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இதுவும் அவனுடைய அளவற்ற அருள் கூட எடுத்துக்காட்டா இருக்கிறது. இல்லைன்னாக்கா அடுத்து நம்ம தப்புகள் செய்யறோம், வேண்டுமென்ற மறதியா செய்யற தப்பு கிடையாது, வேண்டுமென்ற தப்பு செய்யறோம். வேணும்னு செய்யற தப்பை இந்த மன்னிக்கிறான் பாருங்க, மன்னிக்கிறவர்கள் அவன் காட்டக்கூடிய அந்த தாராளம் அந்த மாதிரி யாராலையும் முடியாது, எவனுக்கு முடியாது. ஒரு தடவை மன்னிப்போம், 2 தடவை மன்னிப்போம். தப்பு செய்யலாம், கடையில் ஒரு வேலை செய்யறான்னு வைங்களேன், ஒரு தப்பு செய்யலாம், ஒரு நாளைக்கு மன்னிச்சிருவோம், ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் தப்பு செய்யலாம், மனுஷனுக்கு முதலாளி சரிங்கிறோம், மறுபடியும் செய்யலாம்,
3 தடவை மன்னிப்போம். ஒரு 10 தடவை மன்னிப்போமா? 10 தடவை மன்னிப்போம். இவன் என்ன செய்யறான்னா டெய்லி தப்பு பண்றோம். உண்மை விடாம நல்லா தெரியாம செஞ்சாங்கிறோம். நாளைக்கு அதை செய்யறோம். நல்லா நம்ம பொய்யே சொல்ல மாட்டேங்கிறோம். நாளைக்கு போய் சொல்றோம். நாளை கழிச்சு போய் பேசுறோம். அதுக்கடுத்து போய் பேசுறோம். மாட்டேங்கிறோம். செய்ய மாட்டேங்க நாளைக்கு பேசுறோம். செய்ய மாட்டேங்க நாளைக்கு செஞ்சிடறோம். இதெல்லாம் தவறான காரியங்கள் இருக்கு. அது என்னன்னா ஒரு உறவு தான் நீங்க செய்வீங்க. திரும்பி விட்டு எத்தனை பேரும் செய்வீங்க. செய்ய மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டு வந்து செய்வீங்க. யாரெல்லாம் என் பாவத்தெல்லாம் மனுஷன் உண்மை செய்ய மாட்டேங்கிறீங்க. வெளியே வந்து செய்வீங்க. நீங்க செய்வீங்க, நான் எல்லாரும் செய்யறோம். எல்லாருமே அல்லாஹ்விடத்துல செய்யறோம். நான் அவங்க உங்களுக்கு ஏற்றவாறு பாவங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இவங்க என்னடான்னு கேட்டா மன்னிக்கிறத கணக்கு வழக்கு கிடையாது. லட்சம் பேர் கூட மன்னிப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து நம்ம கேட்க வைக்கப்படுவாங்க. 10 பேர் முதலாளி தப்பு பண்ணுவீங்க, 16 பேர் நின்றுவோம். நம்மள எந்த முகத்தை வச்சு கேட்கறது? 10 பேர் தெரியாம செஞ்சு கேட்டோம். 11வது தடவை எப்படி வந்தாலும் மூஞ்சில முடிச்சு தெரியாம செய்த முதலாளி என்னை சேர்த்து விடுவேன் இப்படி சொல்றது நம்மளுக்கு வெக்கமா இருக்குமே. உங்ககிட்ட வெக்கப்பட தேவையே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீ 10 லட்சம் தடவை தப்பு செஞ்சியா 10 லட்சத்தி 1வது தடவை கேள்வி பண்ணிப்பான். 10 லட்சம் தடவை தப்பு பண்ணி 10 லட்சம் தடவை மன்னிப்பு கேட்டு 10 லட்சம் தடவை திரும்பி விட்டு 10 லட்சத்தி 1வது தடவை தப்பு செய்தாயானால் அப்பவும் மன்னிப்போம். அந்த மன்னிக்கிறதுல காட்டுற தாராளம் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் முதல்ல என்ன சொல்றான்னு கேட்டா ஒமையாமல் சூழன் ஒருத்தன் தப்பு செய்து விட்டால் அது வெள்ளையும் நப்சகு தனக்குத்தானே அநீதி வைத்து விட்டு சூழல் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவானையானால் எதிரில்லாத கபூர ரஹீமா அல்லாஹ்வை மன்னிக்க கூடியவனாகவும் அன்பு உள்ளவனாகவும் காண்பான். 4:110 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 3:135 சொல்லி காட்டுகிறான். வல்லவீன இதா பாவம் பாகிசத்தன் தப்பு செய்துவிட்டு அவர் வரமும் அம்புசகம் தங்களுக்கு தாங்களை அநீதி வைத்து விட்டு ரகருள்ளாக அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து விரும்பியும் பாவத்திற்கு மன்னிப்பு கேட்பார்களானால் வீர குருவ இல்லல்லா அல்லாஹ் வேற எவன்டா மன்னிக்க நான் தானே மன்னிக்கணும் செய்வது. நீ லட்சம் பேரை தப்பு பண்ணி வந்தால் கூட என்னை தவிர ஏன் நீ நான் தானே உனக்கு இருக்கிற மன்னிக்கிறதுக்கு முதலாளி இந்த முதலாளி வேற முறைக்கு கொண்டுக்கலாம். அவன் மன்னிக்காட்டி வேற எப்படியே போக முடியும். என்னைய தவிர பாவத்தை மன்னிக்க யாருப்பா இருக்கிறா? சரி போ மன்னிச்சுறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3:131 சொல்லி காட்டுறான். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா விளக்குறாங்க. இந்த ஆயத்துக்கு விளக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் வந்து ஒரு அடியான் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறான், சந்தோஷப்படுறான். எவ்வளவு சந்தோஷப்படுறான் விளங்கணும். பாவ மன்னிப்பு கேட்க நம்ம எல்லாம் சந்தோஷப்பட மாட்டோம். சங்கடப்படுவோம். இப்படி சொல்லி எங்க கொண்டு வேற இருக்கு அப்படிதான் சங்கடப்படுவோமே தவிர மகிழ்ச்சி அடைய மாட்டோம். நம்ம எல்லாம் அல்லாஹ் பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டா மகிழ்ச்சி அடைகிறான். எப்படி மகிழ்ச்சி அடைகிறான்னு கேட்டா ஒரு உதாரணம் காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தன் பாலைவனத்துல பிரயாணம் பண்ணி போறான். ஒட்டகத்துல பாலைவனத்துல ஒட்டகத்துல போக முடியும். வேற எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது. அந்த ஒட்டகத்துல அவனுக்கு தேவையான உணவுகள்லாம் இருக்கிறது, தண்ணி அதுதான் இருக்கிறது. எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஒட்டகத்துல போயிட்டே இருக்கிறான். ஒரு இடத்துல ஒரு மலை அடிவாரத்துல போய் ஒரு நிழல் இருக்கிறது. பேசாம இறங்கி கொஞ்சம் இளப்பாருவோம்னு சொல்லி படுத்தான். அடுத்து முடிச்சு பார்த்தா ஒட்டகத்தை காணோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்கினா ஒட்டகத்தை காணோம். ஒட்டகத்தை காண நீங்க சாதாரணமா இருக்கக்கூடாது. ஒட்டகத்தை காணாண்டா அவன் கதை முடிஞ்சுன்னு அர்த்தம். ஏன்னா பாலைவனத்துல நடந்தும் போய் அடுத்தது போக முடியாது. மணல் பூத்துரும், ராத்திரியா இருந்தாலும் பூத்துரும், பகலா இருந்தா புண்ணாக்கி போடும். பாலைவன வெயில் வந்து வைப்போம், காலை வச்சு நடக்க முடியாது. ஒரு மணி இரவுல போனா கூட கால் உள்ளது பூந்து போய் நடந்து கிடக்கவும் முடியாது. அவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாலைவனத்தில் நடக்கிறது. ஒட்டகத்தை தவிர எந்த பிராணிகளாலே முடியாது. அதுக்கு மட்டும் அல்ல அப்படி அந்த பாலத்தை விரிச்சு கொடுத்து போறதுனால இப்படி போற மாதிரி கூடலாம் அது வந்து மாட்டிக்கணும். அதுக்கு அந்த பாலத்தினுடைய அமைப்பு செட்டப்பின் காரணமாக ஒட்டகம் ஈஸியா கடந்து போயிடும். அப்ப இந்த ஒட்டகத்துல தான் அவனுடைய சோறு இருக்குது, அவன் குடிக்க வேண்டிய தண்ணி அங்கதான் இருக்குது, ஒரு கலக்க வேண்டியதுக்கான கருவியாவும் அதுதான் இருக்குது. இடத்த கலக்கணுமே முடிச்சு பார்க்கணும் காணாம். என்ன அவனுக்கு உயிரை போச்சுட்டோம். சரி இன்னும் ஒரு நாள் நம்ம காலியாயிருவோம், சோறும் இல்லை தண்ணியும் இல்லை, ஒட்டகமே காணாம், என்ன பண்றோம்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து போய் பிரமிச்சு போய் பீதி அடைஞ்சு மூச்சு அடைஞ்சு கீழே கொண்டுட்டான். கீழே விழுந்த உடனே முடிச்சு மறுபடியும் முழுப்பு ஒரு பார்க்கறான், பக்கத்தில் ஒட்ட வந்து போன உயிர் திரும்பி வந்து கிடப்பானே இல்லையா, உசிரே போச்சு, நம்ம கதை முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு நிலைமைக்கு போறவன் தூங்கிட்டே அறிவிச்சாச்சு. கொண்டு போயிட்டாங்க, களத்திலே சுருக்கையே மாட்டிவிட்டாங்க. மாட்டி என்ன செய்யறாங்க, ஒரு ஆர்டர் விளையாடு, அவன் நிர்வாகிச்சார் ஓட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் பண்ண ஜனாதிபதி கருணை ஏற்பட்டாருன்னா அவன் நிலை யோசனை வந்து
அந்த தூக்கு கழுத்தை சுருக்க மாட்டினவங்க எப்படி இருக்கு அவன் நிலையில இருக்கிறான். அப்ப என்ன போச்சு நினைச்சு இந்த நிக்கிது விட்டான். அப்படி நிக்கல எல்லாமே நிக்கிறது மட்டும் இல்ல, வச்ச சோறு வச்சாப்புல இருக்குது, வச்ச தண்ணி வச்சாப்புல இருக்குது, வச்ச சாமம் விட்டதுக்கு மேல எல்லாமே எந்த குறையில. இப்ப இவனுக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, இதை விட அல்லாஹ் கூடுதலா சந்தோஷப்படுறான். ஏன் சந்தோஷப்படுறான்? செய்யற தப்பு செஞ்சுக்கிட்டு நான் தெரியாம செஞ்சுட்டேன்னா அல்லாவுக்கு குஷி தாங்கவே இல்லையா? ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க இந்த வார்த்தையை, அல்லாஹ் அஃபரஹு, அல்லாஹ் வந்து பயங்கரமான சந்தோஷமாயிடுறான். எதுக்கு? நீங்க நன்மை செஞ்சதுக்கு இல்லைங்க, செஞ்ச பாவத்தை உணர்ந்து திரும்புறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறானா, ஒரு காணா போன ஒட்டகம் கிடைத்த ஒரு அடியான் எப்படி மகிழ்ச்சி அடைவானோ அதை விட மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரில 6308வது ஹதீஸாக இதை நீங்கள் பார்க்கலாம். அதோட முஸ்லிம்ல 4932 இதே சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்றாங்க, ஒட்டகம் கிடைச்சவங்க அவன் சொல்றான், என்ன சொல்றானா, யா அல்லாஹ் நீ தான் எனக்கு அடிமை, நான் தான் உனக்கு எதுமாங்கிறானா. சந்தோஷத்துல தலைகால் புரியாமல் அந்த சந்தோஷம் எவ்வளவு சந்தோஷம் படுறான்னு கேட்டா, அந்த ஒட்டகம் கிடைச்சவன் நீ எஜமா நான் அடிமைன்னு சொல்றதுக்கு பதிலா நான் தான் உனக்கு எஜமா நீ தான் எனக்கு அடிமை எனக்கு அழகான அப்படிங்கிற மாத்தி சொல்றாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்க, அத்தா நீ சித்தத்தில் பெற சந்தோஷம் மிகுதியால் இவன் உணர்கிறான். சந்தோஷம் தாறுமாற போன உடனே எஜமான அடிமையாக்கி அடிமை எஜமான ஆக்குற அளவுக்கு சந்தோஷம். தலகால் புரியாது. சந்தோஷம் ஜாஸ்தியா போனாலும் தலகால் புரியாது, கவலை ஜாஸ்தியா போனாலும் தலகால் புரியாது. நாட்டு போட ஆரம்பிச்சுறாங்க. ரொம்ப கவலையா பேசுவீங்களே, பக்கத்து அண்ணன் முடியாது, தம்பியும் முடியாது. சந்தோஷம் தாறுமாற ஒரு கோடி ரூபாய் வச்சுருவீங்களே, யாரும் பார்க்க மாட்டேன். ஒரு கோடி கிடைச்சாரு ஒன்னும் தெரியும். ஒரு கோடி அப்பா பார்க்க மாட்டேன், அம்மா பார்க்க மாட்டேன், அண்ணனை பார்க்க தம்பியை பார்க்க மாட்டான். அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம். சந்தோஷம் என்ன ஆகிடுறான்னு கேட்டா, என்ன சந்தோஷம்னு கேட்டா, அல்லாஹ்வை அடிமையாக்கி தன்னை எஜமான்னு சொல்ற அளவுக்கு தாறுமாறா போய் சந்தோஷப்படுறாங்க. இந்த சந்தோஷத்தை விட ஜாஸ்தியா அல்லாஹ் என்ன செய்யறான், மறுமை நாள்ல வந்து இந்த மறுமை நாள்ல இந்த உலகத்துல பாவமன்னிப்பு கேட்கிறவனை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்லிம்ல 4932வது ஹதீஸ் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனுஷன் ஒரு பாவம் செய்யறான், பாவம் செஞ்சுக்கிட்டு இறைவா என்னை மன்னிச்சிருக்கணும் இது சொன்னவனு அல்லாஹ் என்ன செய்யறானா, எல்லாத்தையும் கூப்பிடுறான் மலக்கலாம் பாத்தியா, அவனுக்கு ஒரு மன்னிக்கிற ரப்பு இருக்கான்னு வாங்கிருக்கான் பாத்தியா. பாவங்கள் பார்க்க மாட்டாங்க அல்லாஹ் என்ன சொல்றாங்க, மலக்குகள்கிட்ட கிடைக்க வேண்டாம், பாவத்தை செய்யறான், பாவத்தை நான் தான் மன்னிக்கணும் விளங்கி மன்னிக்கிறான். மன்னிக்கக்கூடிய இறைவன் தனக்கு இருப்பதாக நினைக்கிறான் பார்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பில் என்ன செய்யறானா, அல்லாஹ் ரப்பு சொல்றானா, ஆலம அப்படி அன்னளவு ரப்பம் வருகிறோம், பாவத்தை மன்னிக்கிற ஒரு இறைவன் தனக்கு இருப்பதாக இப்போ தெரியும் பண்றாங்க. இவன் பாவம் மன்னிப்பு கேட்டா செஞ்ச பாவத்தை மன்னிக்க மாட்டேங்கிறானா, இங்க வர்ற பாவத்தை நான் மன்னிப்பேன்னு வச்சுக்கலாம், அதையும் நல்லா இருக்கலாம். பாவம் மன்னிப்பு கேட்கறத கூட பணாப்பூர்வம் எடுத்துக்கிறாங்க, அது ஒரு பெரிய அமல் மாதிரி எடுத்துக் கொடுக்குறான் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சரி மனுஷனானா கொஞ்ச நாள் போகுது, மறுபடியும் பாவம் செய்யறான். அது அந்த அதிசயம் வருது. புகாரில் 7557வது ஹதீஸ், அழகான ஹதீஸ். மறுபடியும் பாவம் செய்யறான், மறுபடியும் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கிறான். நேரத்தான் சொன்ன மரியாதை எல்லாம் கேட்க மாட்டானா, மறுபடியும் சொன்ன கூப்பிட்டு பாவம் செய்யறான், நான் மன்னிப்பேன் நம்புறாங்க, நான் தான் அவனை மன்னிப்பேன் நம்பி என்ற கேட்கறான் பத்தியா அப்படின்னு அதையும் எல்லாரும் செய்வானா, பாராட்டுறானா. இப்படியே போய்கிட்டே இருக்கிறான். இப்படியே என்ன செய்யறானா, போய்கிட்டே இருக்குது. தப்பு செய்யறான் மன்னிப்பு கேட்கிறான், தப்பு செய்யறான் மன்னிப்பு கேட்கிறான். மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் என்ன செய்யறான், பாராட்டுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரில 7507வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். கடைசியா என்னன்னு கேட்டா, இந்த மன்னிக்கிறது எதுவரைக்கும் வாசல திறந்து வச்சிருக்காங்க தெரியுமா, சக்கராத் உயிர் தொண்ட குளிக்கு வர்ற வரைக்கும் இந்த மன்னிக்கிற வாசல கூட ஒரு வாரம் தான் உனக்கு மன்னிப்பு, ஒரு மாசம் 40 நாளைக்கு இதுக்குள்ள கொடுக்கணும், இல்லைன்னா வேலை முடிஞ்சிருச்சு. அப்படி சொல்ல மாட்டேங்கிறான். மன்னிக்கிற வாசல் எவ்வளவு இருக்குன்னு கேட்டா, சக்கராத்து நெருங்கன்னு பாருங்க. அதாவது மலக்குள் மூத்தெல்லாம் பார்த்துருவோம், உயிரை கைப்பற்ற வர்ற காட்சியெல்லாம் தெரியும், நம்ம கதை எவ்வளவு முடிஞ்சு போச்சுன்னு தெரியும். அந்த நேரத்தில் யாரெல்லாம் மன்னிச்சுக்கணும் நடக்காது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ எந்த கண்டிஷன்ல நீ மன்னிப்பு கேட்டாலும் அதை மன்னிப்பு சொல்லி சாவுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் மன்னிக்கலாம், சாவுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மன்னிக்கலாம். அந்த சக்கராத்துடைய நிலைமைய மரண அவஸ்தைன்னு சொல்றோம்ல, சக்கராத்துனா மரண அவஸ்தை, அந்த மரணத்துடைய அவஸ்தையை உணர்வதற்கு முன்னால் ஒருவன் மன்னிப்பு கேட்டானே, ஆனால் அவனை மன்னிப்பேன் என்று 4:18 சொல்லிக்காங்க.
நாலு 18 சக்கராத்து வந்தவனை திரும்புகிறானே அவனை தவிர மற்றவனை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மளை மன்னிக்கிறான், நாளைக்கு மன்னிக்கிறான், நோய்வாய்ப்பட்டா மன்னிக்கிறான், 65 மன்னிக்கிறான், 70 மன்னிக்கிறான், 90 மன்னிக்கிறான். அப்ப இந்த மன்னிக்கிற வாசலை தாராளமா திறந்து வைத்திருப்பதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அளவற்ற அருளை காட்டுகிறார். அதனால அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளனாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்றோம்.